உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை, ஏப்ரல் 27. வேப்பேரியில் 144 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பிராணிகளுக்கு சேவை செய்து வரும் பிராணிகள் பாதுகாப்பு கழகம் மெட்ராஸ் SPCA சார்பாக அவ்வப்போது சென்னையில் பல இடங்களில் பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாம், பிராணிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம், பள்ளி மாணவர்களுக்கு பிராணிகள் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை பிரதி மாதமும் நடத்தி வருவது வழக்கம். தற்போது ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் வேப்பேரியில் உள்ள சங்க அலுவலக வளாகத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் இல்லாமல் அவதிப்படும் பறவை இனங்களை காப்பாற்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இலவசமாக தண்ணீர் கிண்ணங்கள் வழங்கும் விழாவும், சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களுக்கு தண்ணீர் கிண்ணம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சிறப்பு வாகனமும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் நீதியின் குரல் தலைவர் டாக்டர் CR பாஸ்கரன், பசுமை தாயகம் செயலாளர் ஐனா கண்ணன், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் கின்னஸ் பாபு கணேஷ் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச தண்ணீர் கிண்ணங்களை வழங்கினார். மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த சிறப்பு வாகனத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த வாகனத்தில் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு தண்ணீர் கிண்ணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இவ்விழாவை சங்கத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். இவ்விழாவில் தலைவர் மாணிக்கவேல், கௌரவ செயலாளர் அன்பரசன், கௌரவ பொருளாளர் குபேர், துணைத் தலைவர் நாராயணசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் ரவீந்திர பாபு, செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வாய்ப்பு என்னுடைய சகோதரர் நண்பர் நீதியின் குரல் பாஸ்கர் அவர்கள் கூறும்போது எனக்கு புரியல. நீங்க பார்த்தா இது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அமைப்பை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நிச்சயமா இறைவனுடைய அருள் கிடைக்கும். கண்ணன் சார் சொன்ன மாதிரி CR பாஸ்கர் அவர்கள் அவரு எங்க போனாலும் அது ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கு. அது ஒரு பிரமாதமான. இன்னைக்கு காலையில பாருங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு மனசுக்கு திருப்தி. அந்த மிருகங்களையும் மனிதர்கள் நலமாக வாழணும்னா, நாடு நல்லா இருக்கணும்னா, நம்ம காடு நல்லா இருக்கணும், மிருகங்களும் பறவைகளும் நல்லா இருந்தாதான் நமக்கு இயற்கை எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணும். இன்னைக்கு சுனாமி வந்திருக்குன்னா நம்ம இயற்கையை மதிக்காம விட்டதுனாலதான் இந்த இயற்கை பேரழிவு வருது. இந்த ஒரு விஷயத்துக்கு இறைவன் எல்லா விதமான ஆசையும் வழங்கணும். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நண்பர் CR பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். சிறப்பான நிகழ்ச்சியை மெட்ராஸ் சொசைட்டி ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் கேர் ஆஃப் அனிமல்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான நற்காரியங்களை விலங்குகள், பறவைகள் சார்ந்து இந்த அமைப்பு தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் கூட குதிரைகள் பராமரிப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை இங்கே மிக சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பறவைகளை பாதுகாக்கும் முகமாகவும், கோடை காலத்தில், வெப்ப காலத்தில் இந்த பறவைகள் காணாமல் போகிற இதை தடுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஊர்தி விழிப்புணர்வு விலங்குகள், பறவைகள் பாதுகாப்பு பயணத்தை இன்றைக்கு ஊர்தி மூலமாக தொடங்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சியும், அதே போல தண்ணீர் பாத்திரங்கள், அதாவது வாட்டர் பவுல் டிஸ்ட்ரிபியூஷன் அவேர்னஸ் புரோகிராமையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு மாணிக்கவேல் அவர்களையும், இந்த அமைப்பினுடைய கௌரவ செயலாளர் இன்ஜினியர் அன்பரசன் அவர்களையும், மாநில ஆளுநரி பொருளாளர் KP குபேர் அவர்களையும் நான் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, செயல்படுத்தியதற்கு அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த சிறப்பான இந்த பணியிலே என்னுடன் கலந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர், இயக்குனர் என்கிற வகையில் திரு பாபு கணேஷ், கின்னஸ் பாபு கணேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருகிறார்கள். பசுமை தாயகத்தின் வாயிலாக செய்து வருகிறார்கள். அதை இந்த வகையிலே அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். நாராயணசாமி கண்ணன் அவர்கள், ஐனா கண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய நாராயணசாமி கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை குறித்து கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக இது காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய தேவை என்றே நாம் சொல்லலாம். ஏறக்குறைய இந்த இன்பேலன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, சமநிலை,
சமநிலைக்கு பறவைகளுடைய வாழ்வு அவசியம். 13 விழுக்காடு உலகில் பறவைகளுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே பறவைகள் இனம் அழிய தொடங்குகிற பொழுது இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் ஏற்பட்டன. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அதனாலேதான் பறவைகளை பாதுகாக்க வேண்டும். பறவைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இயற்கை பேரழிவிலே இருந்து பறவைகளை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால்தான் வேளாண் விவசாயம் தழைத்தோங்கும் என்பது அறிவியல் பூர்வமான நிதர்சன உண்மை. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 535 வகையான பறவைகள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்த 535 பறவைகளை பொறுத்தவரையிலே அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான வெப்ப காலங்களிலே அது மிக குறைந்து போய்விடும். லட்சக்கணக்கான இனங்கள் இந்தியாவிலே இருக்கின்றன, பறவைகள் இனங்கள் இருக்கின்றன. நான் குறிப்பாக சொல்லுவது தமிழ்நாட்டிலே மற்றும் 535 வகையான பறவைகள் இனங்கள் இருக்கின்றன. அவைகள் பாதுகாப்பாற்ற நிலையிலே இருக்கிறது, அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு சிட்டுக்குருவி தெரியும். சிட்டுக்குருவிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றன. அதற்கு காரணம் வெப்பமடைதல் என்கிற ஒரு விஷயம். அதே போல கிளிகள் 2 மில்லியன் கிளிகள் சமீபத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன இந்தியாவிலே இருந்து. ஆக பறவைகள், அரிய வகையான பறவைகள் இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு, அப்படி ஏற்றுமதி செய்யப்படுவதாலே இங்கே இடம் பெயர்வதாலே என்ன சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் வறட்சி ஏற்படும். வறட்சி ஏற்பட்டால், இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் அதன் மூலமாக அழிவுகள் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். அதை தடுப்பதற்காகத்தான் இந்த அமைப்பினர் பறவைகளை பாதுகாக்க விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த இந்த ஊர்தி பயணத்தையும் இந்த கிண்ணங்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி என்று சொன்னதை விட ஒரு அரிய நிகழ்ச்சி, ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த இளைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ரொம்ப விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்திலே பாதை தவறி செல்லுகிற அவர்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியத்தை இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கிராமங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த பாட்டில்களிலே தண்ணீரையும் விதைகளையும் போட்டு, உணவுகளை போட்டு அந்த பறவைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புற பகுதியிலே இதற்கான விழிப்புணர்ச்சியை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த அமைப்பினுடைய அவசியமும் கட்டாயமாக மாறுகிறது. அந்த வகையிலே பறவைகளை பாதுகாப்பதற்காக கிண்ணங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான கிண்ணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது போல இந்த ஊர்தி ஒன்று என் கண் முன்னாலே இருக்கிற இந்த அழகான ஊர்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊர்தியை வைத்திருக்கிறார்கள். இதில் பறவைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவது, அவர்களுக்கு கிண்ணத்தை அவர்களுக்கு வழங்குவது, இதே போல இருக்கப்பட்டவர்களும் ஏராளமாக இந்த பறவைகளை பாதுகாக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இவைகளை பாதுகாத்தால்தான் உலகத்தை பாதுகாக்க முடியும், சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்கிற இது ஒரு அடிப்படை சித்தாந்த தத்துவம். அதை இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்லுகிற இந்த அரிய பணியை செய்யக்கூடிய இந்த அமைப்பை மீண்டும் மீண்டும் பாராட்டி மகிழ்கிறேன். அந்த வகையில் இப்படிப்பட்ட தொடர் காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள், தொடர்ச்சியாக செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் இந்த பாத்திரங்கள் வழங்கக்கூடிய, பறவைகளை பாதுகாக்கக்கூடிய, நீர் அருந்தக்கூடிய, குளிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதே போல ஊர்தி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற பயணத்தையும் செயல்பாடுகளையும் கருத்தரங்குகளையும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக இவர்கள் முன்வந்திருப்பதை நான் பாராட்டி மகிழ்கிறேன். அந்த வகையில் பறவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு மட்டுமல்ல, சமூகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரும், எல்லா சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை இங்கே முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.